வந்து எனக்கு கொஞ்சம் கறவையில எதிர்பார்த்தாரு. அது இல்லாம கொஞ்சம் கருப்பெல்ல தான் எடுக்க வந்தாரு. இந்த கலர் பார்த்தோன்னே நான் எடுத்து கொடுத்தேன். இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னா கொஞ்சம் ரேர் பிரீடுங்க எடுத்துக்கங்க, நல்லா இருக்கும். இந்த மாதிரி சிவாஜி அச்சு பண்ணா நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ரெட் அண்ட் ஒயிட்ல எடுக்கிறது கொஞ்சம் ரேருங்க. ஓகே ஓகே. இது ரெட் அண்ட் ஒயிட்ல அயர் சேருங்க, ஒரிஜினல் ரெட் அண்ட் ஒயிட் இல்ல, அயர் சேரான டைப்புங்க. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் இது நமக்கு ஒரு 12 வரைக்கும் போகுமா? 12 வரைக்கும் இது எதிர்பார்க்கலாம். இந்த மாடு ஒரு 16 லிட்டர் எதிர்பார்க்கலாம். 16 அதுக்கு மேல கறக்கலாம். கண்டிப்பா பராமரிச்சா 20 லிட்டர் கறக்கிற கெப்பாசிட்டி இருக்குது. நாம ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் கம்மியா தான் சொல்றதுங்க. ஏன்னா கம்மியா சொல்லிட்டு அதிகமா கறந்துட்டா தப்பு இல்லைங்க. நம்ம அதிகமா சொல்லிட்டு கம்மியா கறந்தா அங்க போய் கொஞ்சம் மனசு கஷ்டப்படும். என்ன செலக்ட் பண்ணுவீங்க? நான் மாடுனா பிரீட் வைஸ் பாப்பேங்கண்ணா. பல்லு மெயினா புடிச்சு பாப்பேன். பல்லு எதனால பாக்குறோம்னா வயசு பாக்குறோம், எப்படி மேய்ச்சல் டைப்பான இருக்குதுன்னு பாக்குறோம். பல்லு புடிச்சு பார்த்தோன்னே வயசுக்கோசரமே இல்லைங்க, அது எந்த முறையில மேய்ஞ்சிருக்குது, அதாவது நம்ம தோட்டத்துல மேய்ஞ்சிருக்குதா ஃபார்ம் டைப்ல மேய்ஞ்சிருக்குதா, பல்லு பிடிச்சு பார்த்தா தெரியுங்கண்ணா. அது பல்லு பிடிச்சு பாக்குறோம். அப்புறமேல வந்து மாடு லென்த் இருக்குதா, நல்லா உங்களுக்கு காம்பு இடைவெளி இருக்குதா, நல்லா நீட்டு காம்பா இருக்குதா, நல்லா மடி பொசிஷன் இருக்குதா, நல்லா வட்ட டைப்ல மடி பொசிஷன் இருக்குதா, அரை வட்ட டைப்ல, அதே பாக்குறேங்க. அதெல்லாம் பார்த்தா நம்ம எடுத்து கொடுப்போம்னா. சுழி பாக்குறதா சுழி பார்த்து கொடுப்போம். ஓகே ஓகேண்ணா.